friends, welcome to my kitchen. இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப ருசியான மட்டன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போம். மட்டன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கப், தக்காளி 2 கப், இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன், சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லி இலை, பட்டை கிராம்பு இலை, தேங்காய் பால் 1 கப். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருங்க. இதில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கறி வேகிறப்ப நல்லா மணமாக இருக்கும், நல்லா வாசமாக வரும். இப்போ அடுத்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட கரம் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேருங்க. சோம்பு தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் இதோட கறியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்தா தான் நல்லா கறி வேகும். கறியை நல்லா ஒரு 5 நிமிஷம் பிரட்டி எடுங்க. இப்போ குக்கரை மூடி 5 விசில் வச்சுருங்க. 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். கறி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கலையே நல்லாயிருக்கு. இப்போ இதோட நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. திருப்பி மூடிடுங்க. நல்லா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. திருப்பி மூடிடுங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. பட்டை கிராம்பு இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை சோம்பும் ஒரு 2 பல் பூண்டும் எடுத்து நச்சு இதோட சேருங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தாளித்து இந்த கறியோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போது இது ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சுவையான மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாதம், சப்பாத்தி, தோசையோடு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.